சரி, போயிட்டு வா மகளே. போறதுக்கு முன்ன ஒரு கயிறு கொடுக்கறேன், அதை கட்டிக்கிட்டு போ. கையை காட்டு. அம்மா, இந்த பரிகார பூஜையை பண்ணதுக்கு அப்புறம் என் அத்தை கண்டிப்பா உயிர் பழைச்சிருவாங்கல்ல? நீ திரும்பவும் வந்து என்ன பாரு, நான் சொல்றேன். அம்மா, நான் மறுபடியும் உங்களை எங்க வந்து பாக்குறது? எப்படி தேடி கண்டுபிடிக்கிறது? உங்களை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாதே. நான் அந்த செண்பகவள்ளி அம்மன் கோயில்ல தான் இருக்கேன். நீ அங்க வந்தா போதும், நான் உன்னை பார்த்துப்பேன். போயிட்டு வா. சரிங்கம்மா. இந்த தீபா எங்க தான் போய் தொலைஞ்சா? இவளை தேடியே அழுத்து போகுதே. ஐஸ்வர்யாவை கேட்டா வீட்ல இல்லன்னு சொல்றா. கார்த்தி நம்ம கிட்ட போன் பண்ணி அவளை பத்தி கேக்குறாரு. அங்க அந்த சேகர் வேற பூஜைக்கு நேரமாச்சுன்னு போன் மேல போன் போடுறான். பைத்தியமே புடிச்சிரும் போல இருக்கே. என்ன தீபா நம்பர்ல இருந்து போன் வருது? ஏ தீபா, எங்கடி போய் தொலைஞ்ச? உன்னை எங்கெல்லாம் தேடுறது? நீ என்ன பார்க்க வரேன்னு சொல்லிட்டு எங்கடி போயிருந்த? நான் உனக்காக எவ்வளவு நேரமா காத்துட்டு இருக்கேன் தெரியுமா? என்னடி சொல்ற? நான் உன்னை கோயிலுக்கு வந்து தேடி பார்த்து நீ எங்கேயும் கிடைக்கலன்னு உனக்கு ஃபோன் பண்ணி பார்த்தேன். ஸ்விட்ச் ஆஃப்னு வந்ததே. நீ தானே போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வைக்க சொன்ன. ஏய், நீ காணுன்னு அக்கம் பக்கத்துல விசாரிச்சு பார்த்தேன், யாருமே தெரியலன்னு சொல்லிட்டாங்க. ஆமா, இப்ப நீ எங்க இருக்க? நீ எங்க இருக்க சொன்னியோ அங்கேயே தான் இருக்கேன். அப்ப நீ கோயில்ல தான் இருக்கியா? ஆமா, நான் கோயில்ல தான் இருக்கேன். நீ என்ன கோயில்ல தானே இருக்க சொன்ன. என்னடி ஆச்சரியமா இருக்கு. நான் அங்க வந்து ஒரு இடம் விடாம உன்னை தேடி பார்த்தனே, நீ அங்க இல்லவே இல்லையே. நான் இங்கேயே தான் இருந்தேன், நீயும் என் கண்ணுல படலையே. நீ சொல்றதும் எனக்கு ஆச்சரியமா தான் இருக்கு. என்னடி எல்லாம் ஒரே குழப்பமா இருக்கு. சரி, நான் வரலன்னு சொல்றேன், ஏன் வரலன்னு ஃபோன் பண்ணி கேட்டிருக்கலாம்ல. போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணு நீ தானடி சொன்ன. சரி, இப்ப மட்டும் ஏன் ஃபோன் பண்ண? ஏய், பரிகார பூஜைக்கு நேரமாயிட்டே இருக்குல்லடி, அதான் இப்ப போன் ஆன் பண்ணி பேசுறேன். சரி, நீ அங்கே இரு, கொஞ்ச நேரத்துல நான் வந்துடுறேன். நான் இங்கேயே தான் இருக்கேன், மறுபடியும் வந்து பார்த்துட்டு நான் இல்லைன்னு போயிடாத. இல்ல இல்ல, நீ அங்கே வெயிட் பண்ண, நான் வந்துடுறேன். சரி அண்ணன், வண்டியை திருப்பி கோயிலுக்கே விடுங்க. தீபா, உனக்கு ஒண்ணும் ஆகலே? எனக்கு என்னடி, நான் நல்லா தான் இருக்கேன். இல்ல, யாரோ ஒரு பொம்பளை சாமியார் உன்னை கைய பிடிச்சு கூட்டிட்டு போனதா சொன்னாங்க. நான் கூட அந்த ரியாதான் பொம்பளை சாமியார் வேஷத்துல வந்து உன்னை கடத்திட்டு போயிட்டாலோன்னு நினைச்சேன். ஏண்டி உனக்கு தேவையில்லாத கற்பனையெல்லாம் வருது? சரி, நீ வா. பரிகார பூஜைக்கு நேரமாச்சு. சுவாமிஜி உனக்காக காத்துட்டு இருக்காரு. சீக்கிரமா போனா பூஜை ஆரம்பிச்சிடலாம். வா.
மாப்ள 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 ம் சொல்லு. என்ன மாப்ள ரொம்ப யோசனையில் இருக்கிற மாதிரி தெரியுது. இல்லடா, தீபா என்கிட்ட சொல்லாம எங்கேயும் போக மாட்டாங்க. மார்க்கெட் போனால் கூட சொல்லிட்டு தாண்டா போவாங்க. ஆனால் இன்னைக்கு எதுவும் சொல்லாமலே போயிருக்காங்க. இவ்வளோ நேரம் ஆகியும் ஒரு ஃபோன் கூட பண்ணல. அதான்டா குழப்பமா இருக்கு. மாப்ள இப்படி குழப்பத்தோட தயவு செஞ்சு நீ காரை ஓட்டாத. நான் 4-5 தடவை கூப்பிட்டோம், உன் கவனம் வேற எங்கேயோ இருக்கு. அம்மாக்கு இப்படி ஆனதுல இருந்தே நீயாவே இல்ல. இப்ப சிஸ்டர் வேற எங்க இருக்காங்கன்னே தெரியல. அதனால நீ ரொம்ப குழப்பத்துல இருக்க. இந்த மாதிரி குழப்பத்துல இருக்கும்போது சிஸ்டர் உன்கிட்ட ஏதாவது சொல்லி நீ அதை கவனிக்காம விட்டுருக்கலாம்ல. கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாரு மாப்ள. சிஸ்டர் உன்கிட்ட சொல்லிட்டு தான் போயிருப்பாங்கன்னு தோணுது. மாப்ள இந்த 2-3 நாளா சிஸ்டர் உங்ககிட்ட என்னெல்லாம் சொன்னாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஏங்க, நான் அத்தை குணமாக ஒரு சாமியாரை பார்க்க போறேன். அவர் ஏதாச்சும் பரிகாரம் சொன்னா செய்ய போறேங்க. நீங்களும் கூட வந்தா நல்லா இருக்கும். வரீங்களா? ஏங்க, ஆ சொல்லுங்க சொல்லுங்க. நான் பரிகாரம் செய்யறேன்னு சொன்னேன். ஆமாண்டா, ஹாஸ்பிட்டலில் இருக்கிறப்போ தீபா என் அம்மாக்காக ஏதோ பரிகாரம் பண்ண போகிறதா சொன்னாங்க. அப்போ இருந்த மைண்ட் செட்டில் பெருசாக அதை கவனிக்கலடா. பாத்தியா மாப்ள, சிஸ்டர் சொல்லிதான் இருக்காங்க, நீ தான் அதை கவனிக்காம விட்டுருக்க. இது சம்பந்தமா சிஸ்டர் வேற யார்கிட்டயாவது பேசியிருக்காங்களா? கொஞ்சம் நல்லா ஞாபகப்படுத்தி பாரு மாப்ள. ஹலோ, சொல்லுங்க தம்பி. தீபாவை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? அவ கிடைச்சிட்டாளா? இல்லை, அது சம்மந்தமாக உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்க தான் ஃபோன் பண்ணேன். ஆ, கேளுங்க தம்பி. தீபா பரிகார பூஜை பண்ணுறதை பற்றி உங்ககிட்ட எதனா சொன்னாங்களா? இல்லையே, அவ எதுவும் சொல்லல. ஆனா அது சம்பந்தமா நான் தான் அவகிட்ட ஒரு விஷயம் சொன்னேன். என்ன சொன்னீங்க? செங்கல்பட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு கிராமத்துல சாமியார் ஒருத்தர் இருக்காரா. அவர் என்ன சொன்னாலும் அது அப்படியே பலிக்குதான். அவர் நிறைய பேருக்கு பரிகாரம் சொல்லி பிரச்சனைகளை தீர்த்து வச்சிருக்காரு. அதனால நீயும் அத்தைக்காக அவர்கிட்ட போய் பேசினா ஏதாவது பரிகாரம் சொல்லுவாருன்னு சொன்னேன். அவ உங்க அம்மாவை நினைச்சு அழுதுட்டே இருந்ததால சாமியாரை பத்தி சொன்னேன். தீபாவை அந்த ரியா தான் கடத்திருப்பான்னு சொல்றாங்களே, அது உண்மைதானா? இல்லை, நானும் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். இப்போது நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் அவங்க பரிகாரம் பண்ண தான் போயிருப்பாங்களோன்னு தோணுது. சரி, நீங்கள் அந்த செங்கல்பட்டு பக்கத்தில் இருக்க சாமியாரை பற்றி சொன்னீங்கல்ல, அவர் யார், அவர் பேர் என்னன்னு தெரியுமா? அதெல்லாம் எனக்கு தெரியாது தம்பி. நானும் இந்த சாமியாரை பத்தி கேள்விப்பட்டதுதான் சொன்னேன். நீங்க அங்க போய் விசாரிச்சா அவரை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். சரிங்க, நான் விசாரிச்சு பார்க்குறேன். என்ன மாப்ள, யார்கிட்ட பேசுன? தீபோட அண்ணிக்கிட்ட. அவங்க தீபா கிட்ட ஏதோ பரிகாரம் பண்ண சொல்லி செங்கல்பட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு சாமியாரை போய் பார்க்க சொல்லியிருக்காங்க. எனக்கு என்னமோ தீபா அங்கே தான் போயிருப்பாங்களோன்னு தோணுது. உனக்கு செங்கல்பட்டு பக்கத்தில் யாராவது சாமியாரை தெரியுமா? சாமியார்லாம் எனக்கு யாரும் தெரியாது மாப்ள. ஆனா அங்க ஒரு முனீஸ்வரன் கோயில் இருக்கு, அங்க இருக்கிற பூசாரியே எனக்கு நல்லா தெரியும். அவர்கிட்ட போய் விசாரிச்சோம்னா இந்த சாமியாரை பத்தி ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்கும்னு நினைக்கிறேன். சரிடா, நம்ம இப்போ போய் அந்த பூசாரியை பார்ப்போம். சரி, போலாம் மாப்ள. தீபாவை அங்க கோயில்ல யாரோ ஒரு பொம்பளை சாமியார் கூட்டிட்டு போனதா பார்த்தவங்க எல்லாரும் சொன்னாங்க. இத நாமளும் நேரடியா விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்டோம். கார்த்தியும் கோயில்ல விசாரிச்சுட்டு யாரோ பொம்பளை சாமியார் கூட்டிட்டு போனதா தான் சொன்னாரு. ஆனா இவ, நான் எங்கேயுமே போகல, கோயில்ல தான் இருந்தேன்னு சொல்றா. பொம்பளை சாமியாரை பத்தி கேட்டா நான் யாரையும் பார்க்கவே இல்லைன்னு சொல்றா. இப்ப இவ உண்மையிலேயே பரிகாரம் பண்ற மனநிலையில தான் இருக்காளா, இல்ல வேற ஏதாவது திட்டத்தோட வராளா? ஆனா இவகிட்ட சின்னதா ஒரு மாற்றம் இருக்குங்கிறத ஃபீல் பண்ண முடியுது. அதை எப்படி தெரிஞ்சுக்கணும்னு தான் தெரியல. சும்மா ஒரு நூல் விட்டு பாப்போம், இவ ஏதாவது சொல்றாளான்னு. தீபா, தூங்குறியா? தூங்கல, சும்மா கண்ணை மூடிட்டு இருக்கேன். ஏன் கேக்குற? இல்ல, நல்லா யோசிச்சு பார்த்தேன். நீ உன் அத்தைய பத்தி
ராப்பகலா யோசிச்சு பிசிக்கலி மென்டலி ரொம்ப டயர்டா இருக்க. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல உன்னை பரிகார பூஜை செய்ய சொல்றது ரொம்ப கஷ்டம். அதுக்கு உனக்கு பதிலா அந்த பூஜையை நான் பண்ணலான் இருக்கேன். ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டா அதான் நியாயம்னு எனக்கு தோணுது. நீ என்ன சொல்ற? நீ எதுக்கு பூஜை செய்யணும்? அங்க உயிருக்கு போராடிட்டு இருக்கிறது ஏன் அத்தை. அவங்களுக்கு நான் தான் செய்யணும். அதுதான் சரியா இருக்கும். நீ சொல்றது சரிதான், நான் இல்லங்கல. ஒருத்தருக்காக இன்னொருத்தர் வேண்டிக்கிறதும் பூஜை பரிகாரம் செய்யறதும் ஒன்றும் புதுசு இல்ல. ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற நோயாளிகளுக்காக எவ்வளோ பேர் கூட்டு பிரார்த்தனை பண்றாங்க. குழந்தைங்களுக்காக அம்மாக்கள் வேண்டிக்கிறாங்க. ஒரு வீட்ல குடியிருக்கிறவங்க பக்கத்து வீட்ல யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா கோயிலுக்கு போய் குணமாகணும்னு வேண்டிக்கிறாங்க. இப்படி நிறைய பேர் மற்றவங்களுக்காக வேண்டிக்கிறப்போ நீ என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட், உனக்காக நான் பரிகார பூஜை பண்ணக்கூடாதா? நீ பூஜை செய்யறேன்னு சொல்றதுக்கு இது மட்டும்தான் காரணமா, இல்ல இன்னும் வேற ஏதாச்சும் காரணம் இருக்கா? இன்னொரு காரணமும் இருக்கு. என்னது? உனக்கு ஒரு அழகான குடும்பம் இருக்கு. உன் குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே ஒருத்தர் மேல ஒருத்தர் அன்பா பாசமா அக்கறையா இருக்கிறத உன் அத்தை மாமா கல்யாண நாள்ல பார்த்தேன். அதோட நீ அந்த குடும்பத்துக்கே செல்ல பிள்ளை மாதிரி இருக்க. எல்லாரும் உன்னை தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. உன் அத்தை இன்னும் ஒரு படி மேல போய் உன்னை சொந்த மகளாவே நினைச்சு அன்பு பாசத்தை கொட்டுறாங்க. அப்படிப்பட்ட உன்னை பரிகாரங்கிற பேர்ல ஆத்துல சிக்க வைக்க விரும்பல. உன்னோட பிரிவை உன் குடும்பத்தால தாங்க முடியாது. பர்டிகுலரா உன்னோட ஹஸ்பண்டால தாங்கிக்கவே முடியாது. உன்னை பத்தி கவலைப்படுறதுக்கு உன் வீட்ல நிறைய பேர் இருக்காங்க. ஆனா எனக்கு அப்படி இல்ல. என் அப்பா மட்டும்தான் இருக்காரு. நான் இல்லைன்னாலும் அவரு சமாளிச்சு பாரு. ஆனா உன் இழப்ப உன் குடும்பத்தால சமாளிக்க முடியாது. இதெல்லாம் யோசிச்சுதான் உனக்கு பதிலா பீப்பாய்க்குள்ள என்ன அடைச்சு ஆத்துல மிதக்கிற அந்த பரிகார பூஜைய நான் பண்ணலான்னு இருக்கேன். என்ன தீபா, எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற? நான் எடுத்த முடிவு சரிதானே? நல்ல முடிவுதான். பரிகார பூஜைய எனக்கு பதிலா நீயே பண்ணு. என்ன இவ பொசுக்குன்னு என்னையும் பண்ண சொல்றா? நான் இத கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையே. தேவையில்லாம வாய் கொடுத்து மாட்டிக்கிட்டனோ? அம்மோ, நீ ஏதாச்சும் சொல்லிட்டு இருந்தியா? ஆமா, பரிகார பூஜைய உனக்கு பதிலா நான் பண்றேன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஏ, நீ பரிகார பூஜையை பண்றேன்னு சொன்னா நான் எப்படி அதை அனுமதிப்பேன்? என் அத்தைக்கு நான் தானே செய்யணும். அதான முறை. என்னோட இந்த பூஜையில அத்தை குணமாகி நான் கழட்டி வச்ச தாலிய அவங்க கையால எனக்கு எடுத்து கொடுக்க சொல்லி என் புருஷன் கையால என் கழுத்துல கட்டிக்கணும். அப்பதான் என்னோட சபதம் நிறைவேறும். நீ செஞ்சா இதெல்லாம் எப்படி நிறைவேறும்? ஆமாமா, நீ சொல்றது கரெக்ட் தான். நீ பண்ணாதான் உன்னோட சபதம் நிறைவேறும். ஏய், உண்மையிலேயே உன் சபதம் நிறைவேற போறதில்லடி. நீ ஆத்தோட அடிச்சிட்டு தான் போக போற. நான் நினைச்சதுதான் நடக்கும். ஐயோ, கார்த்திக் தான் ஃபோன் பண்றாரு. இப்ப நம்ம பேசினா தீபா கண்டுபிடிச்சிருவாளே. அண்ணா, வண்டியை கொஞ்சம் ஓரமா நிறுத்துங்களேன். தீபா, எனக்கு கொஞ்சம் கிடினஸா இருக்கு. நான் போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். ம்.
சொல்லுங்க கார்த்தி. நீங்க பிஸியா இருக்கீங்களா? பேசலாமா? ஆ, நான் வெளியே இருக்கேன். என்ன விஷயம்? உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். ஆ, கேளுங்க. தீபா உங்ககிட்ட எப்போ அது எதனா பரிகார பூஜை பத்தி பேசினாங்களா? இல்லையே, அவ என்கிட்ட அத பத்தி எல்லாம் பேசினதில்ல. ஏன் கேக்குறீங்க? இல்ல, செங்கல்பட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு கிராமத்துல ஏதோ ஒரு சாமியார் இருக்காரு. அவரை பார்த்து அம்மா குணமாகணுன்றதுக்காக ஏதோ பரிகாரம் பண்ண போறதா தீபா சொல்லியிருக்காங்க. அதை பத்தி உங்களுக்கு எதனா தெரியுமான்னு கேட்க தான் ஃபோன் பண்ணேன். என்ன கார்த்தி சொல்றீங்க? தீபா பரிகார பூஜை செய்ய போயிருக்காளா? எனக்கு எதுவுமே தெரியாதே. அப்படியா? சரி, ஓகேங்க, நான் பாத்துக்கிறேன். நான் அந்த சாமியாரை பார்க்க தான் போறேன். நான் எதனா உங்களுக்கு கால் பண்றேன். தீபாவை காணோம்னு நானும் காலையில இருந்து தேடிட்டு இருக்கேன். இப்ப நீங்க சொல்லிதான் அவ பரிகார பூஜைக்காக சாமியாரை பார்க்க போயிருக்கான்னு தெரியுது. இந்த காலத்துல யார் நல்ல சாமியார் யார் கெட்ட சாமியார்னு கண்டுபிடிக்க முடியறதில்ல. தீபா யாரோ ஒரு சாமியாரை நம்பி பரிகார பூஜை பண்றது சரியா வருமா? தெரியலங்க, நான் அந்த சாமியாரை பார்க்க தான் போறேன். கார்த்தி, தீபா என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். அவ இந்த மாதிரி எந்த ஆபத்திலையும் மாட்டிக்க கூடாது. அதனால நானும் அங்க வந்து பாக்குறேன். சரிங்க. கார்த்தி இவளை தேடி வரதுக்குள்ள நாம இவளை ஆத்துல வச்சு அனுப்பி கதையை முடிச்சிடணும். அம்மோ, இப்ப பரவாயில்லையா? ம், ஆமா, நீ ஃபோன் பேசிட்டு இருந்தல, என் வீட்டுக்காரரா உனக்கு கால் பண்ணாரு? ஏன் அப்படி கேக்குற? இல்ல, ஏன் கேட்டேன்னா காலையில இருந்து என் ஃபோனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். அதான் எனக்கு அவரை ஃபோன் பண்ணி பார்த்துட்டு நான் எடுக்கலன்னு தெரிஞ்சதும் எனக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே ஃபோன் பண்ணி பார்த்துருப்பாரு. அதான் உனக்கும் பண்ணிருப்பாரோன்னு நினைச்சேன். இல்ல, உன் ஹஸ்பண்ட் பண்ணல. இது எனக்கு வந்த பிசினஸ் கால். அதான் பேசிட்டு இருந்தேன். எனக்கு அவர் வேலையில இருந்தா கூட ஒரு நாளைக்கு 4-5 தடவையாவது ஃபோன் பண்ணுவாரு. பாவம், இன்னைக்கு பேச முடியாம தவிச்சு போயிருப்பாரு. என்ன காணும்னு தேட ஆரம்பிச்சிருப்பாரு. நான் வேணா ஃபோன் பண்ணி எங்க இருக்கேன்னு மட்டும் சொல்லட்டுமா?